நான் இன்றைக்கி வந்து ஸ்பெஷல் லஞ்ச் என்ன பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி வந்து குஸ்கா செய்ய போகிறேன். குஸ்கான்றது எதுவுமே போடாமல் பிரியாணி மாடலில் செய்கிறது தான் குஸ்கா. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு வந்து நான் கத்திரிக்காய் தொக்கு பண்ணிக்க போகிறேன். அதுக்கு குஸ்காவுக்கு வந்து தேவையான பொருட்கள் நம்ம வீட்டு அரிசியை தான் நான் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா புதினா கொஞ்சமாக ஒரு கை அளவு இருந்தால் போதும். அடுத்தது பிரியாணி மசாலா தூள், பட்டை, லவங்கம், புதினா ஒரு கை தான் தேவைப்படும். ஓகேவா? அடுத்தது வந்து புதினா எடுத்துக்கிட்டேன்னா ரொம்ப தேவையில்லை. அடுத்தது ஒரு பட்டை லவங்கம் பாக்கெட், ஒரு பிரியாணி மசாலா தூள் பாக்கெட். நீங்கள் பிரியாணி மசாலா தூள் வந்து வீட்டிலே ரெடி பண்ணி வச்சுருந்தாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா கடையில் வாங்கிட்டாலும் பரவாயில்ல. ஒரு தேங்காய் பால் எடுத்துக்கணும் இதில். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தக்காளி, சும்மா 2 தக்காளி போட்டால் போதும். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. அடுத்தது தனியாத்தூள், மிளகாத்தூள் தனியாக அரைச்சாலும் ஓகே, அப்படி குழம்பு மிளகாத்தூள் இருந்தாலும் அதையும் போட்டுக்கிடலாம். ஊற வச்ச அரிசி. இப்போ நம்ம இவ்வளோத்தையும் வச்சு நம்ம குஸ்கா எப்படி ரெடி பண்ணுறதுன்றது பார்ப்போம். அதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் வந்து கிரேவி பண்ண போகிறேன். கத்திரிக்காய் கிரேவி எப்படின்றத பார்ப்போம். இதுக்கு வந்து கத்திரிக்காய் கிரேவிக்கும் இஞ்சி பூண்டுலாம் வேணும், அந்த பேஸ்ட் வேணும். அடுத்தது வந்து அது எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். முதல்ல குஸ்கா பண்ணுவோமா? குஸ்காவுக்கு ஃபஸ்ட்டு வெங்காயத்தை அரிஞ்சு வச்சுப்போம். இஞ்சி பூண்டை நல்லா விழுதாக அரைச்சி வச்சுப்போம். இப்போ நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நான் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிக்க போகிறேன். இது குஸ்கான்றனால நம்ம எதுவுமே சேர்க்க மாட்டோம் பார்த்தீங்களா, அதனால் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிடலாம். அதனால் நான் தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கிறேன். இதை நல்லா கொஞ்சம் வாஷ் பண்ணிப்போம். இதை நல்லா ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சிக்கிட்டேன். இப்போ நான் இந்த ஜார்லேயே தேங்காய் பால் எடுத்துக்க போகிறேன். குஸ்காவுக்கு வந்து தேங்காய் பால் போட்டால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து 2 டைம்ஸ் தேங்காய் பால் எடுத்தால் போதும். இப்போ இதை தேங்காவை கீறிப்போம். ஒரு அரை முடி தேங்காய் கீறி மிக்ஸி ஜாரில் போட்டு 2 நேரம் பால் எடுத்து வச்சுப்போம். தேங்காய் வந்து சீக்கிரமாக அரைப்படணும்னா நம்ம சின்னதாக அரைச்சி போட்டுப்போம் மிக்ஸி ஜாரில். அப்போ வந்து ஈஸியாக அரைப்பட்டுரும், சீக்கிரமாக அரைப்பட்டுரும். பெரிய பத்தியாக போடக்கூடாது. ஒரு சில இந்த தேங்காயில் பேக் சைடில் இருக்க பிளாக்கை கூட எடுத்துகிட்டு போடுறாங்க. தேங்காவை 2 முறை தேங்காய் பால் எடுத்துகிட்டு வரேன். நான் முழு தேங்காயுமே போட்டுக்கிட்டேன். அரை தேங்காய் போடலான்னு பார்த்தேன். அப்புறமா சரி தான் போடுறோம். நல்லா திக்கு பால் எடுத்து நல்லா நிறைய பால் ஊற்றி நல்லா பண்ணுவோம் அப்படின்ட்டு முழு தேங்காயுமே போட்டேன். இன்னொரு முறை தேங்காய் பால் எடுத்துடலாமா? 2 நேரம் எடுத்தால் போதும். கொஞ்சம் தண்ணி நிறைய ஊற்றி தேங்காய் பால் எடுத்துருவோம். ஃபஸ்ட்டு குக்கரில் தான் சேர்க்குறேன். சமையல் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும். சோம்பு, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஸ்டாரு, பட்டை நல்லா போட்டுக்கிட்டேன். கட் பண்ணி வச்சிருந்த வெங்காயம் வதக்கிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குஸ்காவுக்கு வந்து நான் கத்திரிக்காய் கொஸ்து பண்ண போகிறேன். அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கொஸ்து தான்.
வதங்கட்டும். வெங்காயம் சால்ட்டு போட்டுக்கிறேன். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வேணால் அதுக்கு தண்ணி போட்டுக்கலாம். ஒரு சிலர் நிறைய காரம் சேர்ப்பாங்க. ரெண்டு பச்சை மிளகாய் கல் உப்பு போட்டுக்கிட்டேன். இப்பயே ஒரு ஆசையாக இருக்குப்பா. பட்டை லவங்கம் போட்டாலுமே பிரியாணி வாசம் வந்துடும். வதங்கிட்டோம் நல்லா. இப்போ இந்த குஸ்காக்கு ஏன்னா தேங்காய் பால் தான் யூஸ் பண்ண போகிறோம். அப்படி தேங்காய் பால் யூஸ் பண்ண முடியாதவங்க தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம். தாளிக்கும் போது சமையல் எண்ணெய் போட்டு தாளிச்சிருங்க. அதுக்கப்புறமா நம்ம எல்லா மசாலாலாம் மிக்ஸ் பண்ணிட்டு அரிசி போடுவோம் பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் நம்ம தேங்காய் ஊற்றிக்கிடலாம். இந்த பதத்தில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சம் நிறைய போட்டுடலாம். ஏன்னா அதனோட ஃப்ளேவர் வந்தால் தான் குஸ்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்ட உடனே இன்னும் நல்லா மணமாக இருக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்குது வாசனை. பிரியாணி மசாலாத்தூள் வீட்டில் அரைச்சி வச்சுருந்தவங்க வீட்டில் அரைச்சி வச்சுருந்தா ஓகே. அப்படி வீட்டில் அரைச்சி வைக்க முடியாதவங்க பிரியாணி மசாலாத்தூள் கடையில் வாங்கிக்கிங்க. ஒரு 2 ஸ்பூன் போட்டுப்பேன். காரம் வேணுன்றவங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சும்மா 2 கொஞ்சம் நேரம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் போதும். கொஞ்சம் வதங்கினா போதும். தக்காளி கம்மியாக தான் போட்டு போகிறேன். ரொம்ப தக்காளி போடல. ரொம்ப கம்மியாகவே தக்காளி யூஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வதங்கிட்டோம். ரொம்ப தக்காளி போடக்கூடாது குஸ்காக்கு. இதில் வந்து முக்கியமே தேங்காய் தான். தேங்காய் பால் தான். தேங்காய் பால் எடுக்க முடியாதவங்க தேங்காய் எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா சுத்தமான தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிச்சு. புதினா சும்மா ஒரு கை தான் போட்டுருக்கேன். புதினா அதையும் போட்டு வதக்கிக்கலாம். புதினா வதங்கின உடனே பிரியாணி மசாலா தூள், தனியாத்தூள் தனியாக போட்டுக்கலாம். மிளகாத்தூள் தனியாக போட்டுக்கலாம். அப்படி இல்லை குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிடலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் போடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு விடலாம். தேங்காய் பால், அரிசி ஊற வச்ச அரிசி, வீட்டரிசி, சூப்பராக இருக்கு. ஒரு 3 சவுண்டு விசில், 3 சவுண்டு வந்த உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சவுண்ட் வந்துச்சு. இப்போ குக்கரை இறக்கி வச்சிட போகிறேன். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ண பிறகு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு நான் வந்து சைட் டிஷ் வந்து குஸ்காக்கு சைட் டிஷ் வந்து கத்திரிக்காய் கோஸ்து பண்ண போகிறேன். கத்திரிக்காய் கோஸ்து பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ இதுக்கு தனியாக ஒரு மசாலா தயார் பண்ணிக்கணும். கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். கொஞ்சம் தனியா போட்டுக்கிறேன், கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன், கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டுக்கிறேன், மிளகு, வெந்தயம், சீரகம், கொஞ்சமாக உளுந்து. இது இவ்வளோவே நம்ம நல்லா வறுத்துப்போம். நல்லா வறுத்துப்போம். கத்திரிக்காய் கொத்துக்கு இது வந்து மசாலா. சிம்மில் வச்சு இதை வறுத்துக்கிடலாம். இதை மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கிடலாம். நான் ஒரே ஒரு காஷ்மீரி சில்லியும் போட்டிருக்கேன், கொஞ்சம் கலருக்காக. அதுவும் போட்டிருக்கேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கிறேன். குஸ்காவுக்கு கத்திரிக்காய் கோஸ்து எப்படி பண்ணுறதுன்றதை பார்ப்போம். சைட் டிஷ்ஷு. இப்போ நான் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன். கடுகு போட்டிட்டோம். கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி தான் தேவை கத்திரிக்காய் கோஸ்துக்கு. ரொம்ப சுவையாக இருக்கும். இவ்வளோண்டு புளி போதும். கடுகு போட்டிட்டோம். அதுக்குள்ளே அதை அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாம் ஒன்றா போட்டுக்கிறேன். கடுகு பொடிட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த குஸ்காவுக்கு தான் இந்த சைட் டிஷ் கத்திரிக்காய் கோஸ்து. கல் உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வதக்கிட்டோம். இதுக்குள்ளே கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம், நீல வாக்குலையும் கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் வந்து இந்த மசியணும். ஒரு சிலர் சின்ன சின்னதாக கட் பண்ணிப்பாங்க. நான் வந்து நீல வாக்குலேயே கட் பண்ணிக்கிட்டேன். இவ்வளோ தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் இப்போ வெங்காயம் வதங்கினோன்னு போடலான்னு கழுவி எடுத்துட்டு வரேன். கூடவே கட் தக்காளி எல்லாம் ஒன்றா போட்டு நல்லா வதங்கட்டும். நான் வந்து கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கணும் பார்க்குறேன், குழம்பு மிளகாத்தூள். இப்போ எனக்கு மளிகை சாமான்லாம் காலி ஆயிடுச்சு. நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பாத்திரத்தில் கையோட இதெல்லாம் கழுவி வச்சுட்டேன்னா நம்ம புதுசாக வாங்கிட்டு வந்து போடும்போது இதை கழுவி தேவையில்லை. இப்போ கையோட இந்த சிங்கில் போட்டு கழுவிடலாம். மளிகை சாமான் வாங்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொருளாக காலியாகும்போது நம்ம அந்த பாக்ஸை அந்த கண்டெய்னர்லாம் நம்ம கழுவி வச்சிடணும். கழுவி வைக்கும்போது அது வந்து நம்மளுக்கு வந்து அப்புறமா மளிகை சாமான் வாங்கிட்டு வந்து போடும்போது அந்த பாத்திரத்தில் நம்ம நல்லா கழுவி சுத்தமாக இருக்கும். கத்திரிக்காய் போட்டுக்கிறேன். இப்போ கத்திரிக்காய் வேகணும், தண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போ இவ்வளோ தண்ணியிலே இது வெந்ததுன்னா போதும். இது வேகட்டும். உப்பு பார்த்துக்குவோம். கத்திரிக்காய் வெந்த பிறகு கூட உப்பு போட்டுக்கிடலாம். இப்போ அதுக்கு நடுவில் நம்ம பிரியாணி குஸ்கா எப்படி வெந்திருக்குன்றதை பார்ப்போம். கத்திரிக்காய் ஒரு ஸ்டவ்வில் வேக போட்டிருக்கேன். இது பிரியாணி எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். சூப்பர் குஸ்கா ரெடி ஆயிடுச்சு.
பாருங்கள், செம்மையாக பொல சுவையான குஸ்கா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு வந்து கத்திரிக்காய் கோஸ்து தான் செய்து சாப்பிட போகிறோம். நல்லா அரிசி வெந்திருக்கு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. பொலன்னு ஒரு குஸ்கா தயாராகிடுச்சு. இப்போ கத்திரிக்காய் கோஸ்து வெந்துருச்சுன்னா, கத்திரிக்காய் கோஸ்து ஆகிடுச்சுன்னா நம்ம சாப்பிட வேண்டியதுதான். இருந்தாலும் நான் வந்து இது ஒரு தண்ணி இல்லை சாப்பிட்டு பார்க்க போகிறேன் குஸ்கா எப்படி இருக்குன்ட்டு. சுவையான குஸ்கா தயாராகிடுச்சு. நீங்கள் ஸ்கூலுக்கெல்லாம் கூட பசங்களுக்குலாம் செய்து கொடுத்துடலாம். செம்ம டேஸ்ட்டு. இதில் வந்து நம்ம வந்து கொத்தமல்லி தழை தூவணும், அதுதான் முக்கியம். சூப்பராக இருக்குது மக்களே, நீங்களும் இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள். இப்போ நான் கத்திரிக்காய் கோஸ்து வேறு பண்ணணும். நான் வந்து குஸ்காவை வந்து ஒரு தனி மண்கடாயில் போட்டுக்கிட்டேன். இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா உதிரியாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அடுத்தது கத்திரிக்காய் கோஸ்து ரெண்டும் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ரொம்ப சுவையான குஸ்கா தயாராகிடுச்சு. மூடி வச்சுருவோம். இது அப்பப்போ நம்ம இந்த மாதிரி நான் வந்து மசிக்கிறது வச்சுருக்கேன். அதனால் இந்த கரண்டிலே நல்லா மசிச்சு விட்டுருவேன். அது வேக்காடு வந்துருக்கும் போதே மசிச்சு விட்டுருவேன். நல்லா மசிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கத்திரிக்காய் கோஸ்து. இது ஒரு மாடல். ஒரு சிலர் கத்திரிக்காய் கோஸ்துக்கு வந்து எள்ளு, வேர்க்கடலை, முந்திரி பருப்பு இதெல்லாம் அரைச்சி போடுவாங்க. நான் வந்து வேறு மாடலில் செய்கிறேன். இந்த கத்திரிக்காய் கோஸ்தும் நல்லாயிருக்கும். எல்லாத்துக்குமே டிஃபனுக்கெலாம் கூட நல்லாயிருக்கும். இந்த சப்பாத்தி அதுக்கெலாம் கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் உப்பு பார்த்தேன், உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதனால் மறுபடியும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இதை பாருங்கள், நான் இதிலே மசிக்கிறேன் பாருங்கள். ஒரு சிலர் மசிக்கிறது வச்சு இப்படி கரண்டி மசிக்கிற கரண்டி மாதிரி வச்சுருப்பாங்க, அதை வச்சு மசிச்சு விடுவாங்க. நான் இதிலே நல்லா மசிச்சுட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் அந்த தூள் ஒன்று அரைச்சி வச்சேன் பார்த்தீங்களா, தனியா, மிளகா, அந்த காஷ்மீரி மிளகாய் ஒன்றுன்னு போட்டேன், கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, சீரகம், மிளகு, வெந்தயம் கொஞ்சமாக போட்டேன் பார்த்தீங்களா, அந்த தூளை இதில் போட்டுக்கிறேன். கொஞ்சமாக நான் அந்த புளி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதை முதல்ல பரட்டிப்போம். இதோட உருளைக்கிழங்கு கூட வேக வச்சு போட்டுக்கிறேன். இந்த கத்திரிக்காய் கோஸ்துக்கு நான் கொஞ்சமாக புளியை கரைச்சி ஊற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கத்திரிக்காய் கோஸ்து. இது வந்து நான் எதுக்கு குஸ்காக பண்ணியிருக்கேன். கொஞ்சம் புளிப்பு, காரம் எல்லாம் தூக்காக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். போதும், இதை அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுப்போமா. கொஞ்சோண்டு டேஸ்ட் பார்த்துப்போமா. அல்டிமேட் குஸ்காக்கு செம்ம டேஸ்டாக இருக்குது கத்திரிக்காய் கோஸ்து. நீங்கள் என்ன செய்ய சாப்பிட்டு பாருங்க நம்ம வீட்டில். இப்போ லஞ்ச் என்ன பார்ப்போமா. குஸ்கா, சைட் டிஷ் கத்திரிக்காய் கோஸ்து. உங்களுக்கு இந்த லஞ்ச் பிடிச்சா சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஃபஸ்ட் கிளாஸ், சூப்பர்.